நம்ம பிரியாணியில் நல்ல கலர் வரணுமா, அதுக்கு ஒரு டிப்ஸ். ஆயிலில் பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடியை சேர்த்து வதக்கணும். அப்புறம் வெங்காயம் தக்காளியை வதக்கும் போது நல்லா சிம்மில் வச்சு வதக்கி மிளகாய்த்தூளை அதிலேயே சேர்த்துடணும். நம்ம பிரியாணியில் சுவையை கூட்டுவதற்கு ஒரு டிப்ஸ். பச்சை மிளகா, மல்லி, புதினா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து பேஸ்ட்டாக அரைச்சி ஆயிலில் வதக்குங்க. மட்டனை வேக வைக்கும் போது ஒரு விசில் சிம்மில் வச்சுட்டு 10 to 12 நிமிஷம் வரை வேக வைங்க. பிரியாணி உதிரியாக வரணும்னா அரிசியை 20 நிமிஷம் ஊற வைங்க. எந்த பாத்திரத்தில் நீங்கள் அரிசி எடுக்கிறீங்களோ அதே பாத்திரத்தில் 2 பங்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அரிசியை மசாலாவில் நம்ம சேர்த்த பிறகு 2 பெரட்டி அப்படி க்ளோஸ் பண்ணி ஒரு 6 மினிட்ஸ் வரையில் ஓப்பன் பண்ணாதீங்க. வேர்வை தண்ணி படாமல் இருக்க இந்த மாதிரி காட்டன் துணினால் கட்டிடுங்க. அதே நேரத்தில் மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணியும் வச்சுருங்க. ஆயிஷா முகல் கிச்சனில் நிறைய ரெசிபீஸ் இருக்குது, பிரியாணியும் இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.